ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனுவர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? என் கையில் என்ன வச்சுக்கிட்டு இருக்கேன்? வாழைப்பழம் 20 ரூபாய்க்கு இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். வயிறு பசிக்கிற மாதிரி சாப்பிடலான்னு. இந்த வாழைப்பழம் பற்றி இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாமா? நிறைய பேர் சொல்கிறாங்க நைட்டில் வாழைப்பழம் சாப்பிட்டு படுக்கூடாது, சளி பிடிக்கும்னு. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க நைட்டில் வாழைப்பழம் சாப்பிட்டு படுத்தா மறுநாள் நம்ம வயிறு க்ளீன் ஆகுது, மோஷன் க்ளீனாக போகுதுன்னு. சில பேர் சொல்கிறாங்க நைட்டில் வாழைப்பழம் சாப்பிட்டு நார்மலாக இருக்கவங்களுக்கு சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது, குடித்த உடனே சளி பிடிக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த வாழைப்பழம் மேலே இருக்கு பார்த்தீங்களா, க்ரீனாக இருக்கணுமா, மஞ்சள் கலர் வாங்கக்கூடாதுன்னு. இப்போ 20 ரூபாய்க்கு நம்ம வாங்குறவன் இத்தனை நொறுநாட்டி பார்க்க முடியுமா? கையில் கிடச்சதை வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க சளி பிடிக்கும் பயமாக இருக்குன்னா இட்லி சட்டியில் வச்சு ஒரு ஆவி கட்டி எடுத்து சாப்பிடுங்க, அது ஒன்றும் செய்யன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னத்தை செய்யன்னு ஒன்றும் புரியல. எனக்கு பசி வந்துட்டுனா எங்கே இட்லி சட்டி தேடி போவேன்? எப்போ ராத்திரி வரும், எப்போ பகல் வரும்? நடக்கிறது நடக்கட்டும், நடக்காது இருக்கட்டும். பசிக்குது, வாங்க வாழைப்பழம் சாப்பிட்லாம். இத்தனை தப்பு இத்தனை ரைட்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கேன், பசிக்கிற நேரத்தில் இவ்வளோ யோசனை பண்ணால் பட்னியிலே நம்ம செத்து போயிடும். வாங்க வாழைப்பழம் சாப்பிட்லாம். எனக்கு சுகரு, தைராய்டு, ப்ரெஷர் குக்கரு, நான்ஸ்டிக் தவா அது இது நான் காண்டம்னது எதுவுமே இல்லை. மண்ணள்ளி சாப்பிட்டாலும் ஜீரணிச்சிரும் போல். கடவுள் புண்ணியத்தில் அந்த நோய் நொடிவு இல்லை. பசிக்குதா ஏதாவது வாங்கி சாப்பிடுங்கப்பா, அதாயிரும் இதாயிரும் நினைக்காதீங்கப்பா. ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க, ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி பழ வகை சாப்பிடுங்க, ஒன்றும் செய்யாது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். வாழைப்பழம் சாப்பிட வாங்க. இப்போ இத்தனை பழம் நான் சாப்பிட மாட்டேன். நான் ஒரு 2 சாப்பிட்டுட்டு மீதி எங்கள் வீட்டுக்காருக்கு வைப்பேன். மீதி மிஞ்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் விஸ்கி கொடுப்பேன். இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். உங்களிடம் வாழைப்பழத்தை கடிக்கும் பவானிங்க லைஃப் ஸ்டைல். பாய். சப்போர்ட் பண்ணுங்கள். வாழைப்பழத்தை சாப்பிட்டு துளி தூர போட்டுடலாம். சளி பிடிச்சாலும் நடக்கும், சனியை பிடிச்சாலும் நடக்கும், வயிறு நடந்துட்டு அவ்வளோதான். அதை தான் பார்க்கணும். அதுக்கு மேலே நிறைய எதுவும் பார்க்கலாம் கூடாது. நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்போம். ஆண்டவர்கிட்ட வடி.